குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எயித்து மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வட்ட விளக்கப்படம், பை டயக்ராம்ஸ் அண்ட் டேலி மார்க்ஸ். ஓகே, இது ரெண்டு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். 6.1 எக்ஸசைஸ்க்கு டேட்டாஸ்னா என்ன, தரவுகள் அப்படின்னா என்ன, தொகுக்கப்பட்ட தரவுகள்னா என்ன, தொகுக்கப்படாத தரவுகள்னா என்ன, குரூப்டு டேட்டா அண்ட் அன்குரூப்டு டேட்டா. அதுக்கப்புறமா அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத டூ பை டயக்ராம் வச்சு கால்குலேட் பண்றது பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6.2 எக்ஸசைஸ்க்கான டாபிக். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்வு செவ்வகம், ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா graphical representation of the frequency distribution for grouped data. grouped dataவை நீங்க லைன் கிராஃப்ல சொல்லலாம், பார் கிராஃப்ல சொல்லலாம், பிக்டோகிராஃப்ல சொல்லலாம் அண்ட் பை சார்ட்ல சொல்லலாம். அது graphical representation of the frequency for ungrouped data. Histogram, frequency polygon, frequency curve, cumulative frequency curves are some graphical representation of the grouped data. So ungrouped data க்கு line graph, bar graph, pictograph, pie chart. எதுக்கு? தொகுக்கப்படாத தரவுகளுக்கு. ஒரே நிமிஷம். ungrouped dataவை line graph, bar graph, pictograph, பை சார்ட் இதுல எல்லாம் குறிக்கலாம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே குரூப்டு டேட்டாவா இருந்ததுன்னா ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. histogram, frequency polygon, frequency curve, cumulative frequency curves. இதெல்லாம் graphical representation for grouped data and ungrouped data. உங்க புக்லயும் இது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல ஹிஸ்டோகிராம்னா என்ன, நிகழ்வு செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வு செவ்வகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியான நிகழ்வின் பரவல் வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், histogram is a graph of a continuous frequency distribution. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்பல்சரியா 1 மார்க்ல வரும். histogram is dash frequency distribution. histogram is a graph of continuous frequency distribution. நிகழ்வு செவ்வகம் என்பது தொடர்ச்சியான நிகழ்வின் பரவல் வரைபடம். செவ்வக தொகுப்பை நிகழ்வு செவ்வகம் பெற்றிருக்கும். செவ்வகங்களின் அடிப்பக்க நீளம் பிரிவு இடைவெளியாகவும் ஒவ்வொரு பிரிவு இடைவெளிகளின் நிகழ்வெண்ணை உயரமாகவும் கொண்டிருக்கும். Histogram contains a set of rectangles, the base of which is the length of the class interval and the frequency in each class interval is its height. ஓகேங்களா? சோ எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஹிஸ்டோகிராம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் ப்ராப்பரா கிளாஸ் இன்டர்வல்ஸ் வச்சு ஃப்ரீக்வன்சிஸ் வச்சு நம்ம பிளாட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால ஹிஸ்டோகிராம் பிளாட் பண்ண முடியும். ஹிஸ்டோகிராம் அப்படி வரையறதுக்கு நமக்கு டேட்டா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும், கம்பல்சரி. ஓகேவா? சோ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியா இல்ல அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஹிஸ்டோகிராம்
டிரா பண்றதுக்கு கண்டிஷன்ஸ் ஆர் தேர். நம்ம ஓகே, நீங்க நெக்ஸ்ட் இயர் அது படிப்பீங்க. பட் அது இந்த வருஷம் நான் உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம லாஸ்ட் டாபிக்ல பார்த்தோம். அதாவது 10 டு 20, 21 டு 30 அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த 20க்கும் 21க்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்றதுக்கு 0.5 முன்னாடியும் ஈடுசெய் காரணி ஆவரேஜ் ஃபேக்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆவரேஜ் ஃபேக்டர் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஹிஸ்டோகிராம்ல கண்டினியூஸ் டேட்டாவா இல்லைன்னா அந்த ஆவரேஜ் ஃபேக்டர் ஈடுசெய் காரணி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை வந்து கன்வெர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கிராஃப் ஆனது நம்மளால ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிற அந்த வரைபடமானது நம்மளால வரைய முடியும். சரிங்களா? ஸோ ஹிஸ்டோகிராம் ஃபார் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா இருந்ததுன்னா நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து வரைவோம். ஸோ இதுல வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிங்கிறது வந்து யூசிங் a histogram வித்தவுட் யூசிங் a histogram ரெண்டுமே பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னா நம்ம இந்த ஹிஸ்டோகிராம் போடுறத வச்சுதான் உங்களுக்கு அது தெரியும். நான் இப்போ உங்களுக்கு அது சிமுலேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு இங்க ஹிஸ்டோகிராம் வந்து ஃப்ரீக்வன்சி கீழே கொடுத்திருக்காங்க, வீக் கொடுத்திருக்காங்க. ஒரே நிமிஷம். இப்போ வீக் கொடுத்திருக்காங்க, அதனுடைய ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ வீக் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 எடுத்திருக்கோம் எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஒய் ஆக்சிஸ்ல ஃப்ரீக்வன்சிஸ் 2, 4, 6, 10 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இது ஹிஸ்டோகிராம் வரைகிறது அப்படின்னா இப்ப பாருங்க, ஜீரோல இருந்து 1 வரைக்கும் உங்களுக்கு 6, 10 இது இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிங்கிறது ஹிஸ்டோகிராம்னா இப்படிதான் இருக்கும். இததான் வந்து நிகழ்வு செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் தான் நம்ம வரைவோம். ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னா இப்போ இந்த இதனுடைய சென்டர் பாயிண்ட்ஸை எடுத்து மார்க் பண்ணி அது எப்படி அந்த நிகழ்வானது ஏற்றத்தாழ்வோட ஆவரேஜ் வந்து எப்படி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிருக்கு அப்படிங்கறத தான் வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன்ல நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இது நீங்க சம் பார்த்து அதுல பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரேஷியோஸ், அதாவது ஆவரேஜ் ஃபேக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஹிஸ்டோகிராம் டிரா பண்றோமா, ஆவரேஜ் ஃபேக்டர் யூஸ் பண்ணாம பண்றோமா, எப்படி பண்றோம், இதெல்லாம் வந்து நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இன்னும் டவுட்ஸ் வரும். இப்போ இதுதான் வந்து ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது இதுதான். இப்போ 6th கிளாஸ்க்கு இப்போ நான் இந்த இதை வந்து மூவ் பண்றேன். மூவ் பண்ணும்போது பாருங்க, என்னோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஹிஸ்டோகிராம் இன் ஜென்ரலி நம்ம 6th கிளாஸ்ல 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 7th அப்போ வந்து ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஆகவும் ஸ்டூடெண்ட்டுடைய கவுண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸ் ஆகவும் எடுத்திருக்கோம். இது வந்து கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கண்டினியூஸ் கிடையாது. ஸோ கண்டினியூஸ் டேட்டாவா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இங்க ஜீரோல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது, இங்க மறைஞ்சிருக்கு, இங்க பாருங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்க நீங்க வந்து வேல்யூஸை மாத்த மாத்த இங்க சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இங்க வேல்யூஸ் மாற மாற உங்களுக்கு இங்க சேஞ்சஸ் ஆனது நடக்கும். ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் நம்ம வந்து டிராப் பண்ணுவோம். ஸோ இதுல நம்ம இப்போ வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகன் பாருங்க, மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு பாலிகன்ஸ் டிரா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 6.2ல தேர்ட் கொஸ்டின்ல இருந்து பார்க்க போறோம். In a village, there are 570 people who have cell phones.
An NGO survey their cell phone usage. Based on the survey, a histogram is drawn. Answer the following questions. First question உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்களே ஹிஸ்டோகிராம் கொடுத்துட்டு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்படியே வந்து நீங்க வந்து சைட்ல வந்து போர்டு தெரியுது பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாதான் உங்களால வந்து அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். மூணாவது கொஸ்டின் மட்டும் அப்படி பண்ணுங்க. நான் பெருசாவே எழுதுறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 3. ஓகே. டோட்டலா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஹார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 பீப்புள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு மெனி பீப்புள் யூஸ் த செல்போன் ஃபார் லெஸ் தென் 3 ஹார்ஸ்? ஸோ 3 ஹார்ஸ்க்கு கம்மியா, அதாவது 1 to 2 வந்து 110 பீப்புள்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 to 3 வந்து 220 பீப்புள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஹார்ஸ்க்கு கம்மியா யூஸ் பண்ணக்கூடியவங்களுடைய ஃபோன் யூசேஜுக்கு மொத்தமா எத்தனை பீப்புள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 330, அதாவது 110 பிளஸ் 220. 110 பிளஸ் 220. அடுத்தது அதுலயே ரெண்டாவது கொஸ்டின். How many of them use the cell phone for more than 5 hours? So 5 ஹார்ஸ்க்கு மேல யூஸ் பண்றவங்க எத்தனை பேரு? 5 to 6 வந்து 100 பிளஸ் 6 to 7 வந்து 50. So 100 plus 50 is equal to 150. More than 5 hours யூஸ் பண்றவங்க 150. Are people using cell phone for less than 1 hour? Less than 1 hour அங்க இருக்காங்களா? 0 to 1ல வேல்யூ இருக்கா? இல்ல. No. Are people using less than 1 hour? No. யாருமே கிடையாது. 1 மணி நேரத்துக்கு குறைவா போன் யூஸ் பண்றவங்க ஒரு பர்சன் கூட இல்ல. ஓகே. சோ இப்ப நாலாவது கேள்வி பாருங்க. Draw a histogram for the following data. Class interval 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. This is the continuous frequency data. So we can draw the histogram easily. Number of students 5, 10, 20, 5, 15, 23, 20, 10, 7. So இப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்க ஒரு ஓகே நான் சம் ஒர்க் அவுட் பண்றேன். உங்களுக்கு டவுட் வருதான்னு செக் பண்ணுவோம். ஓகே. நீங்க எப்படி கிளாஸ்ல ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது கொடுத்திருக்கிற டேட்டா வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? சோ கிளாஸ் இன்டர்வல்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகவும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். ஓகே. இத வேணா ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டிராப் பண்றேன். சரிங்களா? பிகாஸ் இதே எழுதினா ஒரு 4 லைன் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு இடம் இருக்காது. இத கண்டிப்பா எழுதணும்பா. The given data is continuous frequency distribution taking class intervals on x-axis and number of students on y-axis
அப்படின்னு போட்டுட்டு the histogram given below. The histogram given below. இதை எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நான் ஹிஸ்டோகிராம் வரைவேன். பிகாஸ் இதை எழுதினாலே எனக்கு அப்புறம் இதுக்கு கீழே ஹிஸ்டோகிராம் வரைஞ்சா உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. The given data is இது கம்பல்சரி எழுதணும். The given data is continuous frequency distribution taking class intervals on x-axis and the number of students on y-axis. The histogram is given below. இதை கொடுத்துட்டு தான் ஹிஸ்டோகிராமே கொடுக்கணும். ஓகே, இப்ப ஹிஸ்டோகிராம் தைரியமா கொடுக்கணும். சோ கிளாஸ் இன்டர்வல் 60 வரைக்கும் இருக்கு. அதை x-axisல எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமமா 23 இருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா 5 சென்டிமீட்டர் நமக்கு இருந்தா போதும். ஈஸியா அழகா வரைஞ்சிடலாம். சோ ஜீரோல இருந்தே அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? 10, 20, 30, 40, 50, 60 இல்லையா? சோ இங்க 5, 10, 15, 20, 25. ஓகே, சோ இன் x-axis ஸ்கேல் கண்டிப்பா எழுதணும், அலகு கண்டிப்பா எழுதணும். இன் x-axis 1 centimeter is equal to 10. 10 தான் எடுத்திருக்கோம். y-axis 1 centimeter is equal to 5 students. STU போட்டிருக்கேன். சோ இப்போ 0 to 10 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5 members. ஜீரோ டு 10 5 members. அடுத்தது 10 to 20 15 members. டுவெண்ட்டி டு 30 23 members. சோ 20க்கு மேல 25க்கு கீழே. அடுத்தது 30 to 40 20 members. அடுத்தது 40 to 50 10 members. அடுத்தது 50 to 67 members. சோ இதுதான் நம்மளுடைய 4th கொஸ்டின்கான ஆன்சர். ஓகே, இப்போ எனக்கு ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்காங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டட் திஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து லாஸ்டா நம்ம பார்த்த நம்ம தேர்ட் கொஸ்டின்ல 0 to 10 எதுவுமே இல்லையே மேம். 10 to 20ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கணக்குல 0ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. எஸ், கொஸ்டின்ல நமக்கு கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் அதுல லாஸ்ட் சம் கண்டினியூஸ் தான் சொன்னீங்க, ஆரிஜின்ல ஸ்டார்ட் பண்ணல. இது கண்டினியூஸ் தான் சொல்றீங்க, ஆனா ஆரிஜின்ல ஸ்டார்ட். நமக்கு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நமக்கு ஸ்டார்ட் பண்ற நம்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் தென் இட் வில் கண்டினியூ.
ஈச் ஒன் பை ஒன். ஐ மீன் 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 100 to 110, 110 to 120, 120 to 130, இந்த மாதிரி கண்டினியூ ஆகணுமே தவிர உங்களுக்கு ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி நமக்கு வேல்யூஸ் ஆர் கிவன் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஹிஸ்டோகிராம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். பட் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியா கம்பல்சரி இருக்கணும். இப்ப டிஸ்கண்டினியூஸ் டேட்டாவா இருந்தா அட்ஜசன்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி அப்போ அட்ஜசன்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணும்போது the tabular column will change. Entire tabular column will change. இங்க இது 1 சென்டிமீட்டர், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சோ அந்த சப்போஸ் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியா இல்ல, இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அத ஜாயின் பண்றதுதான் பாலிகன்ஸ். ஈச் காலம்க்கு மிட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அத ஜாயின் பண்றதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஓகே, நிகழ்வு பலகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ இது டவுட் கேட்டிருக்கிறது குட், கரெக்ட் கொஸ்டின். திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். சோ அடுத்தது 5வது கேள்வி. அஞ்சாவது கொஸ்டினே உங்களுக்கு கேட்ட டவுட்டுக்கான ஆன்சர் வந்துருச்சு. பாருங்க, construct a histogram from the following distribution of total marks of 40 students in a class: 90 to 110, 110 to 130, 130 to 150, 150 to 170. ஓகே, 210 வரைக்கும் இருக்கு. சோ இங்க எப்படி நம்ம frequency பாலி டிஸ்ட்ரிபியூஷன் டிராப் பண்றோங்கிறத பார்க்கலாம். சோ இது மாதிரி டவுட்ஸ் கேட்டீங்கன்னா தான் மேத்ஸ்ல உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அட் த சேம் டைம் டவுட்ஸ் கேட்க கேட்க தான் வந்து உங்களுக்கு புரியறதுக்கும் ஆரம்பிக்கும். இதுவும் சேம், the given distribution is the continuous distribution taking marks on x-axis and number of students on y-axis. The histogram is constructed அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் சம்ல எழுதின மாதிரியே எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க்ஸும் ஒய் ஆக்சிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நீங்க கம்பல்சரி எழுதணும். இப்போ நான் இங்க போடுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஹிஸ்டோகிராம் போடுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து இதுலயும் டவுட் வரலாம். இதெல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க, பேரெல்லாம் கரெக்டா போட்டுக்கணும். சரிங்களா? எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 90, 110, 130, 150, 170, 190, 210 இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்சிமம் உங்களுக்கு 10 தான் இருக்காங்க. சோ பிரச்சனை இல்லை. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு 2 எடுத்தா போதும். 2, 4, 6, 8, 10, 12. 1 சென்டிமீட்டருக்கு 2 சென்டிமீட்டர். சோ அழகு எழுதணும். ஸ்கேலு இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 20 marks. Y axis 1 centimeter equal to 2 student. இந்த ஸ்கேல் அழகு கம்பல்சரி எழுதணும், இல்லைன்னா 0 மார்க். ஓகே, இப்போ 90ல இருந்து 110 வந்து 9 மாணவர்கள்.
அடுத்தது 110ல இருந்து 130 5. அடுத்தது 130ல இருந்து 150 10. 150ல இருந்து 170 7. 170ல இருந்து 190 4. 190ல இருந்து 210 6. சோ இப்ப என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி இதுதான் நான் வந்து அப்பவே உங்களுக்கு சொல்றதுக்கு வந்தேன். பட் நீங்களா டவுட் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி கேக்குறீங்க, கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களாங்கிறது. இதுவும் கண்டினியூஸ் டேட்டா தான். நீங்க கேட்டிருக்கிற கொஸ்டின், மேம் இங்க மட்டும் ஏன் வந்து ஆரோ மார்க் போட்டிருக்கீங்க, லாஸ்ட் கொஸ்டின்ல நீங்க போடல, அப்ப இது எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றது? இது கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸா? கண்டினியூஸ் தான். இதுவும் கண்டினியூஸ் டேட்டா தான். இதுவும் தொடர்ச்சியான ஒரு தரவு தான், தொடர்ச்சியற்ற தரவு கிடையாது. இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம எனி நம்பர் ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து இங்க நம்ம வந்து 10 20 30 40 50 60 70 80 அதுக்கப்புறம் 90 இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வெளில போயிடும் இல்லையா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க ஜஸ்ட் ஒரு சின்ன குட்டி ஆரோ போட்டிருக்கோம். சோ இந்த ஆரோ போட்டா இது கண்டினியூ ஆகுது, இது கண்டினியூ இருக்கு, இதுக்கப்புறம் நம்பர் இருக்கு, சோ முன்னாடி இதுக்கப்புறம் இருக்கிறத நீங்க பாருங்க, இதுல இருந்து தான் நாங்க டேட்டா ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டு மென்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்க. சரிங்களா? சோ அப்ப என்ன ஆகும், இந்த 90ல இருந்து இப்ப இதுவும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க லாஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்க, மேம் எங்களுக்கு வந்து இன்பிட்வீன்ல ஏதோ எங்கேயோ இருந்தோ 500ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணா நாங்க என்ன பண்றது? இதுதான், நீங்க ஒரு கண்டினியூ இருக்கு அப்படின்னு ஒரு வளைவரை காமிச்சிட்டு அதுல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் வந்து இந்த இது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ டவுட்ஸ் கேக்குறீங்க. வெரி குட். The distribution of heights in centimeter of 100 people is given below. Construct a histogram and the frequency polygon imposed on it. 125 to 135, 136 to 146, 147 to 157. So, இப்போ இங்க question பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எனக்கு கொஸ்டின் கேளுங்க. இப்ப கிவன் டேட்டா என்னன்னு சொல்லி எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டினியூஸ் டேட்டாவா டிஸ்கண்டினியூஸ் டேட்டாவா அப்படிங்கறது சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஸ்டின் வந்து நீங்க பாத்தீங்க. அந்த கொஸ்டின் கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸா அப்படிங்கிறது சொல்லுங்க. 125 to 135, 136 to 146, 147 to 157. இது கண்டினியூஸ் டேட்டாவா டிஸ்கண்டினியூஸ் டேட்டாவான்னு எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, வெரி குட். டிஸ்கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் எஸ், வெல் அண்ட் குட். அதாவது 125 டு 135, இங்க 135 ஸ்டார்ட் ஆகணும். பட் ஒன் மிஸ்ஸிங், ஒன் வேல்யூ இஸ் மிஸ்ஸிங். சோ அப்போ இதுல கேப் இருக்கு. சோ கேப் இருக்கிறதுனால இந்த இந்த இடத்துல லோயர் பவுண்டரி அப்பர் பவுண்டரி அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது அட்ஜசன்ட் ஃபேக்டர் ஈடுசை காரணி அப்படிங்கறத உபயோகப்படுத்தி இந்த டேபிள நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஓகே,
சோ அவங்க கொடுத்திருக்கிறத என்ன பண்ண போறோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளால சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சோ இப்ப இது என்ன எழுதணும்னா, எடுத்த உடனே the given distribution is discontinuous. Given distribution is discontinuous. Converting into continuous distribution. இதெல்லாம் எழுதணும். நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெளிவா எழுதிக்கோங்க. நீங்க கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட அந்த டவுட் கேட்கலாம். Converting into continuous distribution. We have lower boundary and upper boundary. Okay. Lower boundary is equal to lower limit minus half. Gap between adjacent class interval. Gap between adjacent class interval. That is first number என்ன 125 minus half into 1. Adjacent class interval அப்படிங்கிறது என்னது, ஒன்னு தானே டிஃபரெண்ட். 125 to 135, 136 to 146. சோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப் என்ன, 1. சோ அப்போ இந்த adjacent class interval என்ன, 1. அப்போ 125 மைனஸ் ஹாஃப் அப்படிங்கும் போது 125ல 0.5 போச்சுன்னா 124.5. இது லோயர் பவுண்டரி. இதே மாதிரி தான் அப்பர் பவுண்டரி போடணும். ஓகேங்களா. சோ அப்பர் பவுண்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான். இங்க லோயர் லிமிட்டுக்கு பதிலா அப்பர் லிமிட் அப்படின்னு ஆகும். இங்க மைனஸ்க்கு பதிலா பிளஸ் ஆகும். ஓகே. அப்பர் பவுண்டரி. Upper boundary is equal to 125 to 135, 136 to 146 இல்லையா. அப்ப இதுல லோயர் பவுண்டரி 135 எடுத்திருக்கீங்க, அப்பர் பவுண்டரி 125 எடுத்திருக்கீங்க. அப்பர் பவுண்டரி 135 plus 1 by 2 into 1. Adjacent factor is 1. ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ, 135 to 136, 1 difference. So gap between the adjacent class interval எவ்வளோ, 1. So அப்போ 135 plus 0.5 is equal to 135.5. So அப்போ உங்களுக்கு என்னாச்சு, இப்போ frequency distribution table எப்படி மாறுது அதை எழுதணும். அதாவது 125ல இருந்து 135க்கு எப்படி வந்து நீங்க வந்து அந்த முன்னாடி ஒரு ஹாஃபும் பின்னாடி ஒரு ஹாஃபும், முன்னாடி ஒரு ஹாஃப வந்து இன்க்ளூட் பண்ணி பின்னாடி ஒரு ஹாஃபையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க இந்த டேபிள் அப்படியே மாறும், சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பியும் வந்து எழுதுவோம். அந்த டேபிளை திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அகெயின் வந்து உங்களுக்கு இது ஃப்ரீக்வன்சி பாலிகன் வந்து நீங்க போட முடியும். சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த வேல்யூஸ் வச்சு நமக்கு டேபிள் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துடலாமா. ஸோ எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் டேபிள் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் மட்டும் போட்டு வாங்க. ஓகே. 124.5 to 135.5 நான் இப்படி
எழுதுறேன் சரிங்களா? இது ஹைட் இன் சென்டிமீட்டர். இது வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சில சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, 135.5 டு 145.5, சாரி 146.5, 146.5, 22, 146.5 to 157.5, 18, 157.5 to 168.5, 24, 168.5 to 179.5, 15, 179.5 to 190.5, 7, 190.5 to 201.5, 2. ஸோ நமக்கு எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு 0.5 பின்னாடி ஒரு 0.5 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது அட்ஜசன்ட் ஃபேக்டர், ஈடுசெய் காரணி மூலமாக லோயர் பவுண்டரி அண்ட் அப்பர் பவுண்டரி கிரியேட் பண்ணி மேல் எல்லை மற்றும் கீழ் எல்லை அதனை உபயோகப்படுத்தி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து நம்மளுடைய கிவன் டேபிளை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா? ஸோ இதனுடைய ஃப்ரீக்வன்சி பாலிகை வீட்டில் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். பட் நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கொஷின் ரைஸ் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல இன் பிட்வீன்ல கொஷின்ஸ் எல்லாம் கேட்டீங்க, ஆன்சர்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே வந்து கிளாரிட்டியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் இப்போ நீங்க திருப்பியும் வந்து நான் ஒரு 2 minutes டைம் தரேன். நீங்க ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா கேட்கலாம். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா என்ன, ஹிஸ்டோகிராம்னா எப்படி டிரா பண்ணுவோம், ஸோ அன்குரூப்டு டேட்டாக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, குரூப்டு டேட்டாக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, இதுதான் பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டட் கொஷின்ஸ் நீங்க ஒரு 3 questions இன் பிட்வீன் கிளாஸ்ல கேட்டிருக்கீங்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது. இதை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.